நமது நெஞ்சுக்குள் இருக்கும் இடது பக்கத்தில் இருக்கும் அந்த மாமிச இருதயம், அதற்கு மகாதமனி அயோட்டா என்ற மகாதமனி, அதில் ரூட், அதிலிருந்து ரைட் கஸ்ப், அதாவது வலது பக்கத்தில் இருக்கும் ஒரு கிண்ணம் போன்ற பகுதி, அதிலிருந்து ரைட் கொரோனரி ஆர்டரி என்ற இரத்த குழாய் வருகிறது. இந்த இரத்த குழாய் ரைட் ஏட்ரியம், அதாவது சின்ன அறை, ரைட் வென்ட்ரிக்கிள், எஸ்ஏ நோட் உள்ளே இருக்கிறது. எஸ்ஏ நோட், that is the node which is maintaining the life, 80 to 85%. then AV node இந்த இடத்தில் இருக்கிறது. SA node வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது அதன் வேலை இது எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உயிரை பாதுகாக்கும் AV node. அதற்கும் இந்த ரைட் கொரோனரி ஆர்டரி தான் சப்ளை பண்ணுகிறது. அதன் பின்னால் ரைட் டாமினன்ஸ் என்ற சர்க்குலேஷன், அதற்கு ரைட் கொரோனரி ஆர்டரி, பின்னால் இருந்து போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி PDA என்ற ஆர்டரியை அது சப்ளை பண்ணி அது முக்கிய வேலை செய்கிறது. அந்த மகாதமனில் இருந்து இடது பக்கத்தில் வரும் இந்த ஆர்டரி லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி. இந்த லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி அது 2 வென்ட்ரிக்கிள் நடுவில் மிக முக்கியமான LAD, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி. இந்த ஆர்டரி அதன் இரத்த குழாய் அடைத்தால் அந்த ஆண் மகன் சாவு. ஆகவே இந்த ஆர்டரிக்கு விடோ ப்ரொடியூசிங் ஆர்டரி என்று கார்டியாலஜிஸ்ட் இவ்வாறு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆர்டரி ஒன்று. அதைத் தொடர்ந்து லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் என்றால் பின்னால் சுத்தும் ஆர்டரி, அது லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி. இந்த லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி சம்டைம்ஸ் PDA என்ற ஆர்டரியை கொடுக்கிறது. இந்த இரத்த குழாய்கள் இருதயத்தின் வெளிப்புறத்தில் ஒரு கயிறு சுற்றி கிடப்பது போல் இருக்கும். என்ன அபாரமான படைப்பு! ஒரு கல்லீரல் என்றால் அந்த போர்ட்டோஹெப்பாட்டிஸ் அதில் நுழைந்தவுடன் அந்த இரத்த குழாய் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஒரு கிட்னி என்றால் ஹைலம் ஆஃப் த கிட்னி, அதில் நுழைந்தவுடன் அந்த ஆர்டரியை ட்ரேஸ் பண்ண முடியாது. இங்கு இந்த இரத்த குழாய் வெளியே தெரிவதனால் ஓப்பன் கார்டியக் சர்ஜன்ஸ் நேராக துடித்து கொண்டிருக்கும் இரத்த குழாயை பார்க்கலாம். நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் வேலை பார்த்த பொழுது ஓப்பன் சர்ஜரி அந்த டீமில் நான் வேலை பார்த்திருக்கிறேன். இந்த லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் ஏட்ரியம் சின்ன அறை, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் மிகப்பெரிய சாதனை அறை. அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அதன் பம்பிங் ஆக்ஷன், அது ஸ்டார்லிங்ஸ்லாம், அது டிஸ்டென்ஷன் ஆக ஆக ஒரு த்ரெஷோல்ட் லெவல் வந்தவுடன் அது வந்த இரத்தத்தை அயோட்டாக்குள் தள்ளும். எத்தனை பெர்சன்டேஜ் வெளியில் தள்ளுகிறது? 50 முதல் 70% தள்ளினால் நல்ல ஆக்ஷன் என்று அர்த்தம். அவ்வாறு தள்ளினால்தான் அந்த இரத்தம் தலையிலிருந்து பெருவிரல் வர செல்ல முடியும். அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் என்பது அயோட்டிக் வால்வ் ஸ்டினோசிஸ், இல்லாவிட்டால் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அழுகுவதினால், இல்லாவிட்டால் டயபெட்டிக் ஆர் ஆல்காலிக் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டைலேட்டட் மயோபதி, இவ்வாறு சில நோய்களினால் அதன் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் பாதிக்கப்படும். ஆகவே இந்த முக்கிய இரத்த குழாய்கள் ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி, அதன் LAD லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி, அந்த இரத்த குழாய்கள் இயேசு சீராக படைத்து நீண்ட ஆயுசு இருப்பதற்காக சரியாக அமைத்திருக்கிறார். இருதயத்தின் வெளிப்புறம் இலகுவாக பார்ப்பதற்காகவும் அவர் அவ்வாறு அமைத்திருக்கிறார். அதை பாதுகாக்க வேண்டியது மனிதனின் கடமை. தொடர்ந்து தி கொரோனரி ஆர்டீரியல் சிஸ்டம், அதன் மேப், ஒரு 350 கிராம் இருதயம் முழு மனிதனையும் செயல்பட வைக்கிறது. 1500 கிராம் அந்த மூளையை செயல்பட வைக்கிறது. அந்த இருதயத்துக்கே இரத்த குழாய்கள் தேவைப்படுகிறது. ஆகவே வலது இரத்த குழாய் ரைட் கொரோனரி ஆர்டரி, அதன் ஸ்டெம் பகுதி 1, அதன் கீழ்ப்பகுதி 2. லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி, அதன் ஸ்டெம் பகுதி, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் அந்த ஆர்டரி, அதன் பின்னால் லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் என்ற ஆர்டரிகள். இவ்வாறு 4 மெயின் பார்ட்ஸ் மிக முக்கியம். அதற்கு மேலாக இந்த
லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சரியாக துடிக்க அந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் அதில் இருக்கும் பண்டில் ஆஃப் ஹிஸ் அது கெட்டு போகாமல் சரியாக எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ஒழுங்காக வருவதற்கு முக்கியமான ஒரு சதை ஆற்றி என்னவென்றால் PDA என்ற முக்கியமான ஆற்றி, அதாவது போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆற்றி. அந்த போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆற்றி என்பது பின்புறத்தில் வந்து அது முன்புறத்தில் ஏபெக்ஸ் வர வந்தால் அந்த மனிதனுக்கு ரைட் டாமினன்ஸ். இதில் நான் ஏற்கனவே சொன்னபடி தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், தட் இஸ் தி கிரிட்டிக்கல் சேம்பர், அந்த முக்கிய அறைதான், அதன் செயல்தான் ஒரு மனிதனை சரியாக இயக்குகிறது. தட் இஸ் தி கிரேட் சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் which nourishes the oxygenated nutrient blood. போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி என்ற ஒரு முக்கியமான இரத்த குழாய் ரைட் கொரோனரி ஆர்ட்ரி அதில் வந்தால் 80 to 80% அந்த மனிதனுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் டேஞ்சரஸ். முழுக்க லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் அந்த இரத்த குழாய் மட்டும் அதிலிருந்து வந்தால், அதற்கு மேல் அடைப்பு வந்தால் அந்த மனிதனுக்கு ரைட் கொரோனரி ஆர்ட்ரியின் சப்போர்ட் இல்லாததினால் அவன் இலகுவாக சாக வாய்ப்பிருக்கிறது. டியூரிங் சர்ஜரி ஆர் போஸ்ட் ஸ்டென்ட் டெத் ஆர் போஸ்ட் பைபாஸ் டெத் ஆஃப்டர் CAPG. ஸோ தி கார்டியக் மேப், தி கார்டியாலஜிஸ்ட் அவர்கள் இதை சரியாக அனலைஸ் பண்ணி ஆன்ஜியோ பண்ணி டிசைட் பண்ணதுக்கு பின்னால் தான் MCH கார்டியாலஜி, அவ்வாறு அறுவை சிகிச்சை செய்பவர்கள் அவர்கள்தான் பைபாஸ் என்ற சர்ஜரியை பண்ணுவார்கள் ஆஃப்டர் ஃபுல்லி ஸ்டடிட் தி coronary map. Your heart is a pump. It's a muscular organ about the size of your fist and is located slightly left of center in your chest. Your heart is divided into the right and left side. The division protects oxygen-rich blood from mixing with oxygen-poor blood. Together, your heart and blood vessels comprise your cardiovascular system, which circulates blood and oxygen around your body. In fact, your heart pumps about 5 quarts of blood every minute, and it beats about 100,000 times in one day. That's about 35 million times in a year. Oxygen-poor blood, blue blood, returns to the heart after circulating through your body. The right side of the heart, composed of the right atrium and ventricle, collects and pumps the blood to the lungs through the pulmonary arteries. The lungs refresh the blood with a new supply of oxygen, making it turn red. Oxygen-rich blood, red blood, then enters the left side of the heart, composed of the left atrium and ventricle, and is pumped through the aorta to the body to supply tissues with oxygen. 4 valves within your heart keep your blood moving the right way. The tricuspid, mitral, pulmonary, and aortic valves work like gates on a fence. They open only one way and only when pushed on. Each valve opens and closes once per heartbeat, or about once every second. A beating heart contracts and relaxes. Contraction is called systole, and relaxing is called diastole. During systole, your ventricles contract, forcing blood into the vessels going to your lungs and body, much like ketchup being forced out of a squeeze bottle. The right ventricle contracts a little bit before the left ventricle does. Your ventricles then relax during diastole and are filled with blood coming from the upper chambers, the left and right atria. Then the cycle starts over again. Your heart is nourished by blood too. Blood vessels called coronary arteries extend over the surface of your heart and branch into smaller capillaries. Here you can see just the network of blood vessels that feed your heart with oxygen-rich blood. Your heart also has electrical wiring, which keeps it beating. Electrical impulses begin high in the right atrium and travel through specialized pathways to the ventricles, delivering the signal to pump. The conduction system keeps your heart beating in a coordinated and normal rhythm, which in turn keeps blood circulating. The continuous exchange of oxygen-rich blood with oxygen-poor blood is what keeps you alive.
You can see in the image, there is a pink colored distribution and the red colored distribution. So the red color is about the left circumflex, that is the left side of the artery, left coronary artery, and the pink distribution is about the right coronary artery. Now, I'll give you some facts. 80% of the cases, 80% of the heart is a right dominant heart. So, in 80% of the population, the heart is right dominant. Okay? In 10% of the cases, the heart is left dominant. And the remaining 10%, the heart is codominant. So, these are just facts. Now, let us try to understand what do they exactly mean. When I say right dominant, the right coronary artery gives rise to posterior descending artery, and this posterior descending artery is major artery which supplies AV node. Just remember this process or this flow. RCA giving rise to PDA and it is supplying the AV node. When I say left dominant, that is in 10% of the cases, the PDA takes origin from left coronary artery. So instead of right coronary artery giving branch, now the left coronary artery is giving a branch known as the posterior descending artery, which is actually supplying the AV node. In 10% of the cases, that is codominance, the PDA is taking origin, that is the both right coronary artery and the left coronary artery, they are giving branches to the PDA. So they go and supply the AV node. Now, I'll give you some sentences. If the AV node is getting blood supply from the left circumflex artery, why I am saying LCX? Actually, the branch of LCA which is giving rise to PDA is left circumflex. If in a person, the PDA is a branch of LCX, then that person is left dominant. If AV node is getting blood supply from the right part, that is right coronary artery, then it is the right dominant. Okay? Just you have to remember the posterior descending artery, the branch, so from which the origin of PDA decides whether the heart is right or left dominant. In the image, that is what is shown here. See, this is right dominant. The pink color is actually giving rise to the posterior descending, but here the red colored arteries are giving rise to the posterior. Red means the left circumflex artery.